தேவகுமாரன் என்பதற்கு பரலோகம் சாட்சி கொடுக்கிறது. இயேசு தேவகுமாரன் என்பதற்கு அவரோடு பழகினவர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். இயேசு தேவகுமாரன் என்று அவரோடு பழகாதவர்களும் சாட்சி கொடுக்கிறார்கள். இயேசு தேவகுமாரன் என்று அவருடைய வேதம் நமக்கு சாட்சி கொடுக்கிறது. எத்தனை சாட்சி ஆச்சு? 4 சாட்சி ஆச்சு. 5வது ஒரு சாட்சி இருக்குது. 5வது ஒரு சாட்சி இருக்குது. எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தார்கள். விசுவாசிக்கிறவன் சாட்சி கொடுக்கிறது வேற, விசுவாசிக்கிறவன் பிரசங்கித்தான். இன்னைக்கு ஏன் நம்ம தெரு தெருவா போய் சொல்லி இருக்கிறோம்? இன்னைக்கு ஏன் இயேசு தேவகுமாரன் எல்லாருக்கும் போய் சொல்றோம்? நீ கேட்கலனாலும் கேட்டாலும் ஏன் நாங்கள் அதை சொல்றோம்னா, இது இன்னைக்கு நேற்று உண்டானதில்ல, ஆதி முதல் கொண்டு இருக்கிறது. இங்கே இயேசுவே தேவகுமாரன் என்று பிரசங்கித்தவன் யார்? அப்போஸ்தலனாகிய பவுல். அவன் அவனுடைய அதிகாரம், அவனுடைய ஜாதி பெருமை, அவனுடைய குலப்பெருமை, அவனுடைய பணப்பெருமை, அவனுடைய அறிவு பெருமை, எல்லா பெருமையும் நிறைந்த ஒரு கொடூரமான மனிதனாய் வாழ்ந்தவன் பவுல். அவனை எதிர்ப்பதற்கு ரோம அரசாங்கத்துக்கே தைரியம் கிடையாது. எல்லா வகையிலும் செல்வாக்கு பெற்றவன். அப்பேற்பட்டவனை இயேசு தொட்டார். அவன் கண் குருடாக்கப்பட்டது. அதே இயேசு அவனை கொண்டு போய் ஒரு சீஷனிடத்தில் காண்பித்து, அந்த சீஷன் அவனுடைய கண்களில் கை வைத்து ஜெபித்த போது அவன் கண்கள் மறுபடியும் பார்வை அடைந்தது. இதை யார் செஞ்சது? இயேசு. அவன் பார்வை பெற்ற உடனே அவன் படிப்பு, அவனுடைய பணம், அவனுடைய அதிகாரம், அவனுடைய அறிவு, அவனுடைய ஞானம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு டைரெக்டாக வந்தான். நான் ஒன்றும் இல்லைப்பா, இயேசுவே மெய்யான தேவகுமாரன். எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. அப்போ அதை பிரசங்கிக்கணும். இன்னைக்கு மற்ற கடவுளை பற்றி யாராவது சொன்னதான் தெரியும், இல்லை சொல்லணும் என்ன பண்ண முடியாது, தெரியாது. அப்போ இயேசுவை பற்றி சொன்னாங்க. சரி, ஏதோ ஒரு காலத்தில் சொன்னாங்கப்பா, அதோட கதை முடிச்சுன்றியா? அதே பணியை இன்று நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு எந்தெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் நம்ம சொல்லிக்கின்னு இருக்கிறோம். டிவியில் சொல்கிறோம், யூடியூப்பில் பேசுகிறோம், வாட்ஸ்அப்பில் பேசுகிறோம். எங்கே பேசினாலும் இயேசுவே மெய்யான தேவகுமாரன் என்பதை நாம் சாட்சியாய் சொல்லி கொண்டிருக்கிறோம்.